நீங்க எஸ்பிஐல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? முடிஞ்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அக்கவுண்ட் வச்சிருக்க எல்லாருமே இனிமே ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போதும் அதுக்கு அடிஷனலா சார்ஜ் பே பண்ணணும் அப்படின்னு எஸ்பிஐ புது ரூல் ஒண்ணு கொண்டு வந்திருக்கு. யாருக்கு இந்த புது ரூல்? எத்தனை முறை பணம் எடுக்கும் போது நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம்? எப்பெல்லாம் அடிஷனலா சார்ஜஸ் பே பண்ணணும்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐ பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் அதாவது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் வச்சிருக்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே கேஷ் வித்ட்ரால் சார்ஜஸ்ல மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த புதிய விதிமுறை அக்டோபர் 1, 2026 இருந்து நடைமுறைக்கு வருது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மாசத்துக்கு 4 கேஷ் வித்ட்ரால் தொடர்ந்து ஃப்ரீயா தான் இருக்கும். அதாவது அந்த மாசத்துல நீங்க முதல்ல எடுக்கக்கூடிய 4 கேஷ் வித்ட்ராலுக்கு எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸ்மே பே பண்ண தேவையில்லை. ஆனா 5வது கேஷ் வித்ட்ரால் இருந்து ஒவ்வொரு கேஷ் வித்ட்ராலுக்கும் 15 rupees plus GST உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு 6 முறை நீங்க கேஷ் வித்ட்ரா பண்றீங்க. அதுல முதல்ல 4 முறைக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த சார்ஜஸ்மே எடுக்க மாட்டாங்க. ஆனா 5வது முறைக்கும் 6வது முறைக்கும் இல்ல நீங்க 7வது முறை எடுத்தாலும் ஒவ்வொரு முறைக்கும் 15 ரூபா பிளஸ் GST உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரீ லிமிட்டை தாண்டி ஒவ்வொரு கேஷ் டிரான்சாக்ஷனுக்கும் இந்த சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். இந்த மாற்றம் எல்லாமே எஸ்பிஐனுடைய பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும். அதனால உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட் சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்டா இல்லனா பிஎஸ்பிடி அக்கௌண்டான்னு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்பிடி அக்கௌண்ட் அப்படின்னா பேசிக்கான பேங்கிங் வசதிகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் ரெக்யர்மெண்ட் இல்லாதது, இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எஸ்பிஐ வெளியிட்ட தகவலின் படி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தொடர்ந்து ஃப்ரீயா தான் இருக்கும். அதுக்கு எந்த சார்ஜஸ்மே விதிக்கப்படாது. அதனால யூபிஐ, என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரியான டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பயன்படுத்துறவங்க எல்லாருமே இந்த சார்ஜஸை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. அதாவது ஏடிஎம் இல்லாம டிஜிட்டல் மூலமா பணப்பரிமாற்றம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு இந்த சார்ஜஸ் எதுவுமே வராது. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பிஎஸ்பிடி அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு மூலமா பணம் எடுக்கும் போது 4 முறை மட்டும் தான் உங்களால ஃப்ரீயா எடுக்க முடியும். 5வது முறையிலிருந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு 15 rupees plus GST சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த புது ரூல் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அப்ளை ஆகுதான்னு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நந்து ஃபீட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.